ரிஷபராசி. கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதம். மனதில் தெளிவும் செயலில் உறுதியும் கொண்ட உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையாக அமையும். ஆத்ம காரகனான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி புதனுடன் சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த பயம் விலகும். பிறரால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மாதம் முழுவதும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சப்தாதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதால் எடுத்த பணிகளில் வெற்றி உண்டாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். மனதில் இருந்த குழப்பம் விலகி திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வழக்கு வம்பு என்றிருந்த நிலையில் மாற்றம் ஏற்படும். கடன் தொல்லை விலகும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அனைத்திலும் சாதகமான நிலை உண்டாகும். தின பணியாளர்களுக்கு வரவு கூடும். கடைநிலை ஊழியர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழிலில் முன்னேற்றம் அடையும். சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மாதத்தின் இறுதியில் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடித்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து நல்ல இணக்கம் ஏற்படும். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 29. அதிர்ஷ்டமான நாள் செப்டம்பர் 19, 24, 28. பரிகாரங்கள். இந்த மாதம் முழுவதும் மீனாட்சி அம்மனை வழிபட குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். அடுத்தபடியாக நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரம். வாழ்க்கையில் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட உங்களுக்கு புரட்டாசி யோகமான மாதமாகும். அக்டோபர் 7 வரை தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பகை போட்டி என்றிருந்த நிலை மாறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு வழியமைப்பார். தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி இல்லாமல் செய்வார். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அக்டோபர் 8 முதல் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு சப்தம ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். நண்பர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பூமிக்காரகன் செவ்வாயுடன் செப்டம்பர் 29 முதல் புதனுடனும் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளாக வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீர்கள். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் வந்து சேரும். செய்து வரும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் தரும். வருமானம் உயரும். வீட்டில் புதிய பொருட்கள் வந்து சேரும். செப்டம்பர் 28 வரை புத ஆதித்ய யோகம் இருப்பதால் செல்வாக்கு உயரும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும். வயதானவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு விலகும். ஆரோக்கியம் மேம்படும். மனதில் ஏற்பட்ட பயம் போகும். சந்திராஷ்டம நாள் செப்டம்பர் 30. பரிகாரங்கள். லட்சுமி நரசிம்மரை வழிபட நினைத்த வேலைகள் நடைபெறும். அதுபோல் உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். லட்சுமி நரசிம்மரை தினமும் வழிபடுங்கள். மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதம். எந்த ஒன்றையும் துணிச்சலாக எதிர்கொண்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு புரட்டாசி அதிர்ஷ்டமான மாதமாகும். உங்கள் நட்சத்திர அதிபதியும் தைரிய வீரிய காரகருமான செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும்.
உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவர். உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். உங்களை பாதிப்புள்ளாக்கி வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், நோய்கள் விலகும். எந்த ஒன்றிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த வேலையை முடிப்பீர்கள். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும். செப்டம்பர் 29 முதல் புதனும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வரவேண்டிய பணம் வரும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். அக்டோபர் 8 முதல் சப்தமஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வரும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்பு உண்டாகும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படும். சுகஸ்தான கேது ஆரோக்கியத்தில் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் 6ஆம் இடத்தை பார்க்கும் குருவும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயும் நோய் நொடிகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார். சுறுசுறுப்பான செயல்பட வைப்பார்கள். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் வந்து சேரும். உங்கள் தோட்டத்தில் மிடுக்கும் பொலிவும் ஏற்படும். குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். சந்திராஷ்டம நாள் அக்டோபர் 1. அதிர்ஷ்டமான நாள் செப்டம்பர் 18, 24, 27, அக்டோபர் 6, 9, 15. பரிகாரம்: அர்த்த நாரீஸ்வரரை வழிபட அர்த்த நாரீஸ்வரர் கோயிலை வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லாம் நன்மை உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் மேலும் உங்களை வந்து சேரும். நன்றி.